ஓம் சாய்ராம். உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பணமும் நகையும் சேர, கடன் காணாமல் போக, இந்த 3 பொருட்களை மட்டும் நீங்கள் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெறுங்க. அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த 3 பொருட்கள் எவைன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் புத்தாண்டை வந்து இந்த 3 பொருட்களை வாங்கி நீங்கள் வரவேற்றீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை காணாமலே போயிடுங்க. செல்வ கடாட்சம் பெறுங்க. அப்படி ஆன்மீக ரீதியாக நீங்கள் அந்த மகாலட்சுமி தாயாரை வந்து எப்படி வசியம் பண்ணுறது இந்த பொருட்களை வாங்கி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த பொருட்களை வாங்கி கொண்டு வந்தால் உங்களுடைய வீட்டிற்குள் மகாலட்சுமி தாயாரே அவங்களே வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை அருள்வாங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். அதே போல் உங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்குங்க. அதுக்கு என்ன பொருட்கள் வாங்கணும்னு பார்க்கலாம். முக்கியமாக நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்று அந்த மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்ய வாங்க வேண்டிய 3 பொருட்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு, மல்லிகைப்பூ, விரலி மஞ்சள். இந்த 3 பொருட்களை மட்டும் நீங்கள் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்கினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போது இந்த பொருட்களை வைத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் முக்கியமாக தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு காலையில் தான் வந்து நீங்கள் கல்லுப்பு வாங்கணும். அதே போல் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காசு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு பூக்கள்லாம் நாளே வாங்கிடுவாங்க. சரிங்களா? அப்படி வாங்கினது தப்பு கிடையாது. ஆனாலும் மல்லிகை பூவை வந்து தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் வாங்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள். இந்த 3 பொருட்களையுமே தமிழ் புத்தாண்டாண்டு தான் வாங்கணும். சரிங்களா? இப்படி வாங்கிய பூவை வந்து பார்த்திங்கன்னா சுவாமி படங்களுக்கெல்லாம் வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த தீர்க்க சுமங்கலி பெண்களும் தங்களுடைய தலையில் வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ வந்து பூவை வாங்குறீங்க, மல்லிகை பூ அதை வந்து வீட்டில் இருக்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளுக்கும் போட்டுட்டு மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் சுமங்கலி பெண்களும் வைக்கும் அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கிட்டு வரணும். சரிங்களா? அதுக்கடுத்து கல்லுப்பு. இந்த கல்லுப்பு என்ன செய்யணும்? கல்லுப்பை வந்து நீங்கள் அன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய சமையலில் பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? அந்த புதுசாக வாங்கின கல்லுப்பை வந்து அன்றைய தினத்தில் வைக்கக்கூடிய சமையலில் வந்து நீங்கள் சமைச்சுக்கலாம். அடுத்தபடியாக இந்த விரலி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் ஒரு வேளை புத்தாண்டு அன்று காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு 6 மணிக்கெல்லாம் கடை திறப்பாங்கன்னா அந்த நேரத்துக்கு போயிட்டு வந்துட்டு இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் எப்படி சாமி கும்பிடுங்களோ அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டும் அந்த மகாலட்சுமி தாயாரை வேண்டிக் கொண்டும் இந்த 2 விரலி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2 விரலி மஞ்சள் உங்களோட கையில் எடுத்துக்கொண்டு நல்ல மனப்பூர்வமாக உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் அந்த மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் இந்த 2 விரலி மஞ்சளையும் முடிச்சு போடணுங்க. பார்த்தீங்கன்னா நூல் வச்சுலாம் கட்டக்கூடாது. நீங்கள் வந்து முந்தானையில் காசு முடிஞ்சு வைப்பாங்களா, அதே போல் ஒரு மஞ்சள் துணியில் வைத்து சுருட்டி அந்த துணியாலேயே ஒரு முடி போட்டால் போதுங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் வந்து முடிச்சை போடும்போது உங்களுடைய நிறைவேறாத ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை வைக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய வேண்டுதல்கள் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டே போகும். சரிங்களா? அப்படிப்பட்டவங்க வந்து இந்த வேண்டுதலை வைக்கலாம். ஒருவேளை இப்படி விரலி மஞ்சள் வச்சு உங்களால் வந்து காலையில் செய்ய முடியல அப்படின்னா சாயந்தரம் 6 மணி அளவிலும் இந்த முடிச்சினை முடிந்து வைக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து மல்லிகைப்பூ வாங்குறீங்க, அது எப்பவும் போல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா சாமிகளுக்கும் வச்சுட்டு வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கும் சுமங்கலி பெண்களும் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம். இது ஃபஸ்ட்டு. 2வது கல்லுப்பு வாங்குகிறோம். அந்த கல்லுப்பு வந்து அன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய சமையலில் பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? அதே போல் இந்த விரலி மஞ்சளை முடிஞ்சவங்க காலையில் அந்த மஞ்சள் துணியை முடிச்சு வைங்க. அப்படி இல்லையா சாயந்தரம் 6 மணிக்கு இந்த மஞ்சள் துணியில் முடித்து வைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா இந்த விரலி மஞ்சள் முடிச்சு வச்சுங்க. இந்த மஞ்சள் துணியில் வைத்திருக்கிற அந்த முடிச்சினை உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்து விடுங்கள். நிச்சயமாக அடுத்த வருடம் வரக்கூடிய வருடப்பிறப்பிற்குள் நீங்கள் எதற்காக இந்த மஞ்சள் துணியை முடிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். என்ன வேண்டுதல் வேணாலும் இருக்கலாங்க. உங்கள் வீட்டில் வந்து நல்ல காரியங்கள் நடக்கணும், சுப காரியங்கள் நடக்கணும், மங்கள காரியங்கள் நடக்கணும்னு வேண்டிக்கலாம். நல்ல வேலை கிடைக்கணும்னு நினச்சி வேண்டினாலும் வேண்டிக்கலாம். சரிங்களா? இப்படி நிறைய பணம் சம்பாதிக்கணும், நோய் நொடி இல்லாமல் வாழணும், கண்டிப்பாக கடன் சுமை தீரணும் அப்படின்னு நினச்சி வச்சாலும் சரி, அது கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்குள்ளேயே நடக்குங்க. இப்படி நீங்கள் வந்து வைத்த வேண்டுதல் நிறைவேறின பிறகு அந்த விரலி மஞ்சள் முடிச்சு எடுத்துன்னு என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு கோயில் மரத்தடியில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான பரிகாரங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த 3 பொருட்களையும் சித்திரை 1 அன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா, தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும், உங்கள் வேண்டுதல் நிறைவேறும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் காணாமல் போயிடுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள
நாட்களில் உங்கள் வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான பணக்கார வாழ்க்கையை வாழ முடியுங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இவை. கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.